ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னதுடா பூசணிக்காய் இதெல்லாம் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி அம்மா வீட்டில் வீடு கிரகப்பிரவேசம். அதனால் அது நைட்டே வாஸ்து பூஜைலாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் பூசணிக்காய் வச்சு அது மேலே பூவெல்லாம் வச்சு அப்புறம் திருஷ்டி பொம்மை இது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பொம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக சுற்றியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இரும்பு சட்டியில் மணல் குச்சியெல்லாம் வச்சு அந்த வாஸ்து பகவானுக்கு என்ன பூசைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அப்புறமேட்டு நீர் விளாவிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. அது கொஞ்சம் இப்போ பழுது பார்த்து எல்லாம் கொஞ்சம் எல்லாம் அப்போ பனைமரக்கையெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மக்கி போனதுனால அம்மா இப்போ கொஞ்சம் எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இன்றைக்கி எல்லாம் வீடு ரெடி பண்ணி எல்லாம் டைல்ஸ்கள்லாம் போட்டு வீடு நீட்டானதுனால சரி கணபதி ஹோமம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் சொல்லியிருந்தாங்க. அதனால் வாஸ்து நாள் அன்றைக்கி நைட்டு வாஸ்து பூஜை பண்ணிடலாம், அப்புறம் விடிய காலம் கணபதி ஹோமம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயாங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு இந்த பொம்மை எதுக்குன்னா இது திருஷ்டி பொம்மையாக இது பொருத்தி வீட்டில் எல்லாம் சுற்றியை காட்டிட்டு வந்தால் வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேட்லாம் வெளியே போயிடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அம்மாவும் தம்பியும் எல்லாம் அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தாங்க. ஒரு சிலர் யோசிப்பீங்க அப்பாவை காணோன்னா, அப்பா இல்லைங்க, அப்பா தவறிட்டார். அப்பா தவறி 9 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு இந்த பொம்மையை ஃபுல்லாக எரிச்சிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரேவதிமணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப்